இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல் முறையாக கையில உங்க மகளை வாங்கிய தருணம் எப்படி இருந்துச்சு? இப்போ நினைச்சா கூட கவிதை சார். அது இப்ப நினைச்சாலும் கவிதையா? கவிதை. எல்லாருமே நாமத்துக்குமார் தான் இங்க. ஆமாங்க சார். ஒரு 5:30 மணிக்கு கால் பண்ணாங்க காலையில், இந்த மாதிரி லேபர் பெயின் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருந்த ஒரு தேவதை வெளியே உட்காந்து கவிதை எழுதுறேன். அது லேபர் வார்டுக்கு வாசல்ல உட்காந்து கவிதை எழுதுறேன். இதுக்காக அந்த வலி என் தேவதைக்கு வெயிட் பண்ற அந்த நொடிக்காக. 10:47க்கு டாக்டர் வராங்க, வெளியே பிறந்துட்டா. இந்த பலூன்லாம் சுற்றி அழகாக அந்த ஒரு மாதிரி இதில் வச்சு கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா நேரில்? அப்போ நான் பார்த்தேன் சார். அப்போ நான் பார்த்தேன். அவள் தான் சார் என் கடவுள். ஓகே, உங்களுக்கு அப்பானா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டு த மேக்ஸ் அப்படி என்ன சொல்லுவேன்? வான அளவுக்கு பிடிக்கும். போன அளவுக்கா? அதேங்க அப்பா. அப்பாவை ஏன் பிடிக்கும்? இதான் ஒரு காரணம் சொல்லு. தெரியல, ஆனால் அப்பா ரொம்ப பிடிக்கும். தெரியல, ஆனால் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்பாவும் பொண்ணும் அலப்பறையை பார்த்துக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த டைமில் ஒரு பொசசிவ் ஆவீங்க? என்ன மாதிரி அலப்பறை பண்ணுவாங்க அவங்க? பொசசிவ் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து குழந்தைய வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதா இருந்தாலும் அதோட ஈக்குவலுக்கு என்னை வந்து என்றைக்குமே அவங்க குறைச்சி இது வரைக்கும் எதுவுமே நான் செஞ்சதில்லை. ஈவன் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லக்கூடாது, அம்மா இதுக்கு அவங்களுக்கு செய்கிறாங்க, அம்மாவுக்கு இது முக்கியம், அம்மாவோட பர்சனல் ஸ்பேஸ், அது நீ தலையிடக்கூடாதுன்னு கூட குழந்தைகிட்ட அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பொசசிவ் நம்ம ஆகிற அளவுக்கு நம்மளை வந்து எதுவுமே அவங்க அந்த இடத்துல வச்சதில்லை. எனக்கு என்ன அலப்பறை பண்ணுவாங்க? அலப்பறைனா, நான் பொதுவாக வந்தால் எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கேட்டிங்களா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நில்லுனா நிற்பேன், போனால் போவேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆனால் சின்ன வயசில் இவங்க வந்து நல்லா அழிச்சாட்டம் பண்ணி நிறைய சேட்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜெனட்டிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஜெனட்டிக்ஸ் வந்து அப்படியே அங்கே பாஸ் ஆகிருக்குன்னா நம்ம கண் கூட பார்க்கலாம். இவங்களோட அந்த டிட்டோ வந்து இப்போது இவங்க இந்த கேரக்டர் பண்ணுறாங்கன்னா அதே கேரக்டர் அவளுக்கும் உண்டு. அது மேபி அது பார்த்து வளர்றனாலையா இல்லை என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த ஜெனட்டிக்ஸுங்கிறது அவ்வளோ சேட்டை. அவங்க 2 பேரும் ஈக்குவலுக்கு அவள் என்ன பண்ணுறாலோ அது இவங்களும் பண்ணுவாங்க, இவன் என்ன பண்ணுறாலோ அவங்களும் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா ஜோடியாக சேர்ந்து ஒரு ஷோ பண்ணலாம் போலியா? அவங்களோட நல்லா பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க. இல்லை, அவ்வளோ மனசில் ஆதங்கம் கொட்டுங்க. அதே மாதிரி அவங்க வந்து எப்போவுமே என்னுடைய அத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட கேரக்டருமே கொஞ்சம் அவளுக்கு இருக்கும் போல. நீங்கள் நார்மலாக அவளை வந்து ஒரு ஸ்பேஸில் விட்டிங்கன்னா நம்ம போனால் ரொம்ப அமைதியாக இருப்போம். நானும் சரி அவங்களும் சரி ரொம்ப எப்படி சொல்கிற தனிமை, கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்களுக்கு அதிகமாக கிடையாது. ஆனால் இவள் போனானா போயிட்டு தங்கையாளியோட அப்பா அம்மா அப்படிங்கிற லெவலில் எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு வந்துடுவா. அந்த கேரக்டர் என்னுடைய மாமியார். உண்மையிலே நான் வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல விட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லார்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகுவா. இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பார்த்தோன்னா வீட்டு வாசல் கார்பரேஷன்லேருந்து க்ளீன் பண்ணுற தெருவை க்ளீன் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணிருப்பாங்க, தூய்மை பணியாளர்லாம். அவன் போகும்போதும் அது வந்து பாய் சொல்லிட்டு வரும், வரும்போதும் பாய் சொல்லிட்டு வரும். காரில் கூட்டு வந்து நம்ம கார் கண்ணாடி மேலே இருந்தால் கூட கார் கண்ணாடி தட்டி நம்ம கார் கண்ணாடி கீழே இறக்கி அவன் சொன்ன பிறகு அங்கே வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப பழகணுங்கிறதுல வந்து ரொம்ப கீனாக யோசிச்சு ரொம்ப எல்லாம் எளிய மனிதர்கள்ட்ட பழகணுங்கிற ஹேபிட் வந்து உண்மையிலே இவகிட்ட நான் அதை கற்றுக்கணும். உண்மையிலே இன்னும் ரொம்ப இதாக பழகுவாவா. அந்த அளவுக்கு ரொம்ப சமத்தான ஒரு இது. ஒரு அப்பாவா நம்ம சில நேரங்களில் வந்து மகள்களோட சில செயல்கள் இல்லை சில பேச்சை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய வியப்பு இருக்கும். ஏன்னா அது நம்ம நினச்சி பார்க்கலையே அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு சொல்லும்போது சொன்னார், ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து சேர்த்து சொன்னாங்க. அந்த வயசில் அதை யோசிக்க ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி என் மகளை இந்த செயல் பண்ணும்போதோ இந்த பேச்சை பார்க்கும்போது நான் பயங்கரமாக வியந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்க நான் மைக் பாஸ் பண்ணுறேன். பாப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணுவாள் எப்பயுமே, எப்போ இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எதனா அடிபட்டிருந்தா யாருக்குமே தெரியாது, நான் காட்டிக்க மாட்டேன். ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். எப்படி? அதுதான் தெரியல. நான் ஏசி ஒர்க் பண்ணுறேன். சன்ஷெட்டில் இறங்கும் போது எல்லாம் வெயிட் தூக்கும் போது ஏன்னா கையில் கிழிச்சிக்கும், அடிபட்டுரும், காலில் அடிபட்டிருக்கும். யாருக்குமே தெரியாது, நானும் வீட்டில் சொல்ல மாட்டேன். பட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கேட்டா, இங்கே எப்போ அடிபட்டதுப்பா, ஏன் பார்த்து ஒர்க் பண்ண மாட்டிங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கரெக்டாக கேட்பான். எப்படி அப்பாவுக்கு அடிபட்டதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க? அவரே சொல்லாமல் இருந்தால் கூட எப்படி கண்டுபிடிச்சிடுறீங்க? அது அவ தெரியும். இல்லைம்மா, இப்போ எனக்கே ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ உள்ளேயோ இந்த கையிலையோ இல்லை கால்லையோ எங்கே அடிபட்டால் தெரியாது தானே. ஆனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? தெரியல. தெரியலையா? எப்படியோ தெரிஞ்சிருது, ஆனால் எப்படி தெரியுதுன்னு உனக்கு சொல்ல தெரியல. இப்போ என் மகளை இந்த செயல் பண்ணும்போதோ இந்த பேச்சை பார்க்கும்போது நான் பயங்கரமாக வியந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்க நான் மைக் பாஸ் பண்ணுறேன். பாப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கால் பண்ணுவாள் எப்பயுமே, எப்போ இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எதனா அடிபட்டிருந்தா யாருக்குமே தெரியாது, நான் காட்டிக்க மாட்டேன். ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். எப்படி?
அதுதான் தெரியல. நான் ஏசி ஒர்க் பண்ணுறேன். ஜங்ஷனில் இறங்கும் போது எல்லாம் வெயிட் தூக்கும் போது ஏன்னா கையில் கிழிச்சுக்கும், அடிபட்டுரும், காலில் அடிபட்டிருக்கும். யாருக்குமே தெரியாது, நானும் வீட்டில் சொல்ல மாட்டேன். பட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கேட்டான், இங்கே எப்போ அடிபட்டதுப்பா, ஏன் பார்த்து ஒர்க் பண்ண மாட்டிங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கரெக்டாக கேட்பான். எப்படி அப்பாவுக்கு அடிபட்டதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க? அவரே சொல்லாமல் இருந்தால் கூட எப்படி கண்டுபிடிச்சிடுறீங்க? அது அவ தெரியும். இல்லைம்மா, இப்போ எனக்கே ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ உள்ளேயோ இந்த கையிலையோ இல்லை கால்லையோ எங்கே அடிபட்டால் தெரியாது தானே. ஆனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? தெரியல. தெரியலையா? எப்படியோ தெரிஞ்சிருது, ஆனால் எப்படி தெரியுதுன்னு உனக்கு சொல்ல தெரியல. இப்போ உங்கள் குழந்தையோட எந்த செயல் அல்லது எந்த ஒரு பேச்சு உங்களை வியக்க வச்சுருக்குங்களா? அது என்னது சம்பவம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் சார். ஆக்சுவலி ஃபுல்லாக டயர்டாக இருப்போம், ஃபீலாக இருப்போம். ஆனால் ஃபேஸில் வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ் மூடோட தான் வரும். நம்ம ஃபோன் பேசுகிறத பேஸ் பண்ணியே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் வந்து நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி விட்றது எல்லா விஷயமே எனக்கு பண்ணுவோம். அதுக்காக ஃபுல்லாக எப்படி அப்பா அவ்வளோ தூரத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்க? அப்பா டயர்டாக இருக்கிறதோ இல்லை அப்பாவுக்கு ஏதோ டென்ஷன் இருக்குது, ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குங்கிறதா எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி தெரியுது உங்களுக்கு? அவரோட கண்ணை பார்த்தாலே அது அப்படிதான் இருக்கும். கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? லைட் ரெட் கலர்ல இருக்கும். ஓகே. அவர் டென்ஷனாக இருக்காருன்னா எப்படி கண்ணை பார்த்தா தெரியும்? அது ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சுப்பாரு. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க முன்னால. ஆனால் அப்பா என்ன நினைக்கிறாங்கிறத முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்க முடியுது. ரைட். வில்லியன் சார், கண்டெம்பரரியில் இப்போ தற்காலத்தில் மகள் அப்பாவுடைய உறவுங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி எவால்வ் ஆயிருக்கு? முன்னைய காட்டில் இப்போ எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது கண்டெம்பரரி மட்டும் இல்லை, காலம் காலமாக ஒரு அப்பா மகள் உறவு அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டே காலம் காலமாக வந்துட்டே இருக்கு. நான் இங்கே எல்லாரும் கான்வர்சேஷன் பண்ணும்போது பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து குழந்தைகள் வேகமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள் அந்த இடத்துக்கு நகரத்துக்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி வந்து உங்களுடைய குழந்தை வந்து உங்களுடைய 16 மணி நேரம் இருக்கலாம், இன்னும் அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாங்கன்னா அது 12 மணி நேரமாக மாறலாம். இன்னும் மேலே மேலே போகும்போது அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய நண்பர்கள், அவங்க தெருவில் இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய ட்ரீம்ஸு, அவங்க ஆஸ்பிரேஷன்ஸு அதெல்லாம் வர வர உங்களுடைய பெற்றோரோட நேரம் வந்து குறையும். இப்போ இதே கவனிப்பு இப்போ வந்து குழந்தை வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க. குழந்தை வந்து என்ன வேலையிலேருந்து வந்தோடனே டயர்டாக இருக்கேன் அல்லது எனக்கு அடிபட்டிருக்குன்னு அப்சர்வேஷன் வில் டிப்ரிஷியேட் ஸ்லோலி. ஏன்னா அவர்களுடைய உலகம் இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு வந்து இட் இஸ் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். அதை வந்து நம்ம உள்வாங்குவது, ஒரு பெற்றோராக உள்வாங்குவது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அம்மாக்கள் குயிக்காக அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. தே ஆர் மோர் தே ரிசீவ் தட் இன் அ பாசிட்டிவ் வே அண்ட் டென்ட். ஆனால் அப்பாக்கள் வந்து அந்த எமோஷ்னல் ஃபேக்டர் வந்து நிறைய இருக்கிறதுனால தே ஆர் ஸ்லோலி கம்மிங் அவுட் அப்படின்னு நினைக்கிறேன்.